உப்பாய் அம்மாவை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பார்க்க வந்துட்டோம். ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் பெலிண்டா சகோதரி சார்பாக தான் நம்ம உதவ வந்திருக்கிறோம். சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி. யூட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதில் வந்துட்டு ஒரு கட்டி இருக்குது, அதனால தான் அதிகமாக ப்ளீடிங் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெலிண்டா சகோதரி சார்பாக தான் வந்துட்டு நம்ம உதவ வந்திருக்கிறோம். சகோதரி தான் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு 2 வருஷமாக அவங்க தான் உதவிட்டுருக்காங்க. இப்போவும் பெலிண்டா சகோதரி சார்பாக தான் உதவ வந்திருக்கோம். நல்லா இருக்குறியா? பத்திரமா பார்த்து கடவுளை டெய்லி வேண்டிக்கு சிஸ்டர் சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா அவங்களோட உதவியினால தான் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது சிஸ்டர் உதவலைன்னா. அது வந்து 200% உண்மை. நீங்க ஹாப்பியா இருக்கணும் சிஸ்டர். நான் அது மட்டும்தான், வேற என்னம்மா. நானுமே அதே தான் ப்ரேயர் பண்றது. ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளவு தூரம் வந்து நம்ம யாருன்னே தெரியாம உதவுறதுக்கு. இந்த டேப்லெட்டுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா 12,500 rupees வருது மெடிசன். அது சாப்பிட்டா மட்டும்தான் அந்த யூட்ரஸ்ல உள்ள புண்ணு ஆறும், அந்த பெயின் எல்லாம் இருக்காது அப்படின்ட்டாங்க. சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அப்புறம் இந்த கேன்சருக்கும் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம். அந்த டேப்லெட்டும் சேர்த்து தான், ரெண்டும் சேர்த்து தான் 12,500 ரூபாய் வருது. நீங்க ஹாப்பியா இருக்கணும் சிஸ்டர். வேற நல்லா இருக்கு சாமி. ரோதிக்கிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அம்மாவுக்கு வந்து சகோதரி மட்டும்தான் உதவிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷம் இருக்குமாம்மா? 2 வருஷமா வந்து சகோதரி மட்டும்தான், அவங்களோட உதவி மட்டும்தான் கிடைச்சிட்டு இருக்குது. இப்போ கூட சொன்னேன், சிஸ்டர் இந்த மாதிரி 12,000 கிட்ட வந்து மெடிசன் வருது அப்படின்னு சொன்னேன். உடனே வந்துட்டு இந்த உதவி அப்படியே உதவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு மாசமும் 10,000 10,000 கொடுத்து உதவிட்டு இருக்காங்க. சிஸ்டர் ரொம்ப நன்றி. உங்களோட மனசுக்கு எனக்கு நன்றியை தவிர வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னங்கம்மா, ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு உதவி. லாஸ்ட் மந்த்துமே வந்துட்டு அம்மாவுக்கே உதவ சொல்லிட்டாங்க, இந்த மாசமும் அம்மாவுக்கு உதவ சொல்லிட்டாங்க. நான் நன்றி சிஸ்டர். நீங்க ஹாப்பியா இருக்கணும், நல்லா இருக்கும். நல்ல மனசுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. எந்த குறையும் இல்லாத நோடியில நல்லா இருக்கும். இந்த டைம் கிடைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு உன்னை பார்க்கலன்னு ஆசையா இருக்கும். அவங்க அன்பை இப்படிதான் வெளிப்படுத்த முடியுது. ஏன்னா எல்லா உதவிகளும் அவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆரம்பத்துல இருந்து. சொல்லுவாங்க, நம்ம கிட்ட போன் பேசினாலே பெலிண்டா கிட்ட பேசுனீங்களா, நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. வாட்ஸ்அப் தான்மா, செல்போன்ல நம்ம அப்ப கூப்பிட்டு அந்த மாதிரிலாம் பேசுறதுல உடனே பார்த்துட்டு உடனே எல்லாத்துக்குமே பதில் சொல்லிடுவாங்க. அம்மாக்கு அந்த வாட்ஸ்அப் அதெல்லாம் தெரியாது. ஆமா, தெரியாது. எப்படி பேசுவீங்கன்னு கேட்பாங்க. அந்த வாட்ஸ்அப்ல தான் நாங்க பேசுவோம். மெனோபாஸ் நின்றுச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 year-ஆவே ஹெவி ப்ளீடிங். அதனால யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுவும் வந்துட்டு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் கூட வந்துச்சு. கோவிட் கூட வந்துருச்சு. அது ரொம்ப ரொம்ப பயந்துட்டோம். ஆனா இப்ப வர அந்த கொரோனால பெருசா பாதிப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் வந்த கொரோனால நிறைய பேர் இறந்துட்டு இருந்தாங்கம்மா. இப்ப அந்த மாதிரி இல்ல. அப்படியே அந்த இறப்புகள் ரொம்ப கம்மி. ரொம்ப வயசானவங்க எல்லாம் இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த கொரோனாவால ஒரு 14 பேர் ரொம்ப இறந்துட்டாங்க. ஈரோட்டாவது எல்லாமே வந்துட்டு 70 வயசுக்கு மேலதான். ஃபர்ஸ்ட் மாதிரி எல்லாம் சின்ன வயசு அந்த மாதிரிலாம் எல்லாம் அந்த பாதிப்பு கொஞ்சம் குறைவு. ஆமா. காலையில அப்பா என்ன சமையல் பண்ணாரு? காலையில முட்டைப்போசு வறுத்து சோறாக்கணும். அப்படி குழம்பு வைக்கலையா? குழம்பு கொண்டு வச்சு கொள்ளு ரசம் இருந்துச்சு. சரி, சளி பிடிச்சிருச்சுன்னு கொள்ளு ரசம் வச்சோன்னே வச்ச. அப்படி ஆனா அதுதான் காலையில் சாப்பிட்டேன். இன்னும் அப்பா வந்துதான் சாப்பாடு. ஒரு வேலை விஷயமா வெளியில போயிருக்கிறாரு. இந்த பக்கத்து ஊருக்கு தான் போயிருக்கிறாரு. பக்கத்தால் தான் போயிருக்கு. சரிம்மா, போயிட்டு வரேன். அப்பா வந்தோடனே கேட்டேன்னு சொல்லுங்க. அப்பாட்ட அதை கொடுத்து போய் மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லிடுங்க. சரிங்களா? அமௌண்ட்டு கொடுத்துட்டேன், நான் கிளம்புறேன். அப்பா வந்தோடனே இல்லாட்டி ஃபோன் பண்ணுங்கள்.